பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை எபிரேயர் 10வது அதிகாரம் 38வது வசனம். Hebrews chapter 10 verse 38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். The righteous will live by faith. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. வேத வசனம் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும், நம்முடைய வாழ்க்கையில நம்ம உயிரோட இருக்கணும், ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ளணும், நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் சிக்கி கொள்ளக்கூடாது, அவருடைய நாமத்தினால நம்ம ஜெயம் பெறணும் அப்படின்னா நம்ம அவரை விசுவாசிக்க வேண்டும். வேத வசனத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது விசுவாசிக்கின்ற பொழுதுதான் நம்ம எல்லா காரியங்களையும் மேற்கொள்ள முடியும், கர்த்தரிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும், அவருடைய பிள்ளையாக நம்ம வாழ முடியும். நம்மளால எல்லா காரியங்களையும் செய்ய முடியாது, கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்கின்ற பொழுது நம்ம எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். அதற்கு முக்கியமாக நம்ம கர்த்தரை நம்ம விசுவாசிக்கணும், ஏசப்பாவை விசுவாசிக்கணும். எனக்கு ஏசப்பா செய்து தருவாங்க, ஏசப்பா என்னோட கூட இருக்கிறாங்க, ஏசப்பா எல்லா காரியத்திலும் எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பாங்க, ஏசப்பா என்னுடைய பலவீனங்களை நீக்கி போடுவாங்க, ஏசப்பா எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போடுவாங்கன்னு சொல்லி விசுவாசத்தோட நீங்க வாழ்ந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும், எல்லா பிரச்சனைகள்லேருந்து ஒரு விடுதலை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதனால எல்லா காரியத்திலையும் நீங்க ஏசப்பாவை நீங்க விசுவாசிங்க. அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை கொண்டு பயன்படுத்துவார், எல்லா பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை தருவார். நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே சோர்ந்து போய் இருக்கிறாங்க, ஆனாலும் ஆண்டவரே ஏசப்பா உங்களை விசுவாசிக்கிறாங்க, நீங்க அற்புதம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி நம்பி விசுவாசிக்கிறாங்க. ஆண்டவரே பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. பிள்ளைங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க, எல்லா பிரச்சனைகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. நீங்க தகப்பனே ஏசப்பா காரியங்களை ஜெயமாக மாற்றி கொடுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா நாளும் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்வார், எல்லா பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை தருவார். அவர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை கொண்டு பயன்படுத்துவார். நிச்சயம் நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. God bless you. Have a blessed day.